ஒரு சிறிய கிராமம். பனைமரங்களின் நிழலில் மஞ்சில் மண் வீதிகள் வழியாக சின்ன சின்ன வீடுகள். அந்த கிராமத்தில் 10 வயது சிறுவன் கார்த்திக் தன் அம்மா மீனாட்சியுடன் வாழ்ந்தான். அவள் ஒரு தையல் தொழிலாளர். தினமும் தையல் இயந்திரத்தின் சத்தத்துடன் வீட்டில் வாழ்க்கை நகர்ந்தது. காலை நேரம். கார்த்திக் பள்ளிக்குச் செல்ல தயாராகி தாயிடம் சொன்னான், அம்மா, இன்று எனக்கு ஓர் ஓவியம் போட்டி இருக்கு. மீனாட்சி புன்னகையுடன், போடா பாப்பா, நிச்சயமா வெல்லுவ என்று அவனது கையை மெதுவாக தழுவினாள். பள்ளியில் ஆசிரியர் கேட்டார், நீங்கள் பெரியவங்களாகி என்ன ஆகணும்னு நினைக்கிறீங்க? கார்த்திக் தன் சிறிய குரலில் சொன்னான், நான் பெரியவனாகி என் அம்மாவை ஓய்வெடுக்க வைக்கணும் சார். அது கேட்டவுடன் அனைவரும் நெகிழ்ந்தனர். மழைக்காலம் வந்தது. குடிசை வீட்டின் கூரை கசிந்தது. தையல் இயந்திரம் பழுதாகிவிட்டது. ஆனால் மீனாட்சி எப்போதும் போல் உறுதியுடன் இருந்தாள். நமக்கு கஷ்டம் வர்றது வெற்றி வரப்போகுதுன்னு சொல்லும் அறிகுறி கார்த்தி, என்றாள் அவள். நாட்கள் கடந்தன. கார்த்திக் இரவில் மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் படித்து ஒவ்வொரு தேர்விலும் சிறந்த மதிப்பெண் பெற்றான். ஆண்டுகள் பறந்தன. ஒரு நாள் நகரத்தில் பெரிய ஆபீஸில் வேலை பெற்றவன் கார்த்திக் புது சட்டையும் டையும் அணிந்து ஒரு காரில் தன் கிராமத்துக்கு திரும்பினான். அம்மாவை அழைத்து கொண்டு புதிய வீடு ஒன்றுக்கு கொண்டு சென்றான். அம்மா, இது நம்ம வீடு. இனிமேல் நீ தையல் செய்ய வேண்டியதில்லை. மீனாட்சி கண்களில் கண்ணீர் வழிந்தது. நீ வந்தது போதும் மகனே, உன் வெற்றியே எனக்கான பரிசு. அந்த மாலையில் இருவரும் வீட்டின் முன் அமர்ந்தனர். சூரியன் மங்கும் வெளிச்சத்தில் அம்மா கார்த்திக்கின் கையை பிடித்து கூறினாள், உன் கைகளில் எனக்குத்தான் வானம் போல அமைதி இருக்கு பாப்பா, அம்மாவின் கைகளைப் போல.